கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அவரை காண்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய வல்லமையை பார்க்கணும். ஆவியானவர் நடத்துதல் நமக்கு நன்றாகவே புரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஆமாம், 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அப்போ நம் கண் காணணும், நம்முடைய செவி கேட்கணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், செவிகள் திறக்கப்படணும், கர்த்தரை அறியணும், இருதயத்தில் உணர்வடையணும், இருதயத்தில் உணர்வடையணும். கேட்கிறதோடு எழுச்சி போயிடுறதல்ல, கேட்கிறதோடு கூட காண வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். ஆமா, ஆவியினாலே நாம் நிதானிக்க வேண்டும். நம்முடைய மாம்ச கண்கள் நன்றாய் திறந்திருக்கிறது, நம்முடைய மாம்ச கண்கள் நன்றாய் திறந்திருக்கிறது. நன்றாய் பார்க்கிறோம், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கிறோம், ரசிக்க வேண்டியதெல்லாம் ரசிக்கிறோம். நம்முடைய மாம்ச கண்கள் நன்றாய் திறந்திருக்கிறது. பார்த்து பார்த்து வாங்குகிறோம், பார்த்து பார்த்து வாங்கினோம், பார்த்து பார்த்து வாங்குறோம். எது தேவையோ அதை பார்த்து தான் எடுக்கிறோம். சும்மா கொடுக்கறத வாங்கிட்டு போயிடல, சுத்தி முத்தி பார்க்கிறோம். நாம் கொடுக்கிற பணத்துக்கு ஏற்ற பொருள் தானா இது, அதெல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய கண்கள், மாம்ச கண்கள் எல்லா இடத்திலும் நல்லா திறந்து இருக்கிறது. எதை எதை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கிறோம். ஆமா, ஒரு பொருள் வாங்கணும்னா நல்ல பொருளா இருந்தா தான் வாங்குவோம், பார்த்து வாங்குவோம், பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பொண்ணு பார்க்க போகணும், பையனை பார்க்க போனோம்னா 4 பேரை கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா ஒருத்தர் சரியாக பார்க்கலன்னா கூட இன்னொருத்தர் சரியாக பார்ப்பாங்க, ஒருத்தர் சரியாக கேட்கலன்னா கூட இன்னொருத்தர் சரியாக கேட்பாங்க. எவ்வளவு ஜாக்கிரதை, உஷாராக இருக்கிறோம் எல்லா காரியங்களிலும். எப்படியெல்லாம் மேட்டரை கேதர் பண்ணுறோம், எப்படியெல்லாம் செவி கொடுத்து கேட்குறோம், என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறோம், ஒட்டு கேட்குறோம், என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறோம். ஆனால் தேவனுடைய காரியங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. அவரை அறிகிறது இல்லை, அந்த அளவிற்கு நாம வளர்ச்சி அடையவில்லை. நம்முடைய வாஞ்சையே இல்லை, நமக்கு வாஞ்சையே இல்லை, விருப்பமே இல்லை. எவ்வளோ பேர் எல்லாவற்றிலும் கூர்ந்து கவனிக்கிறார்கள், எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய காரியங்களிலே எந்த அளவிற்கு நிதானிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட விரும்பணும். நம்ம காண வேண்டியது பரலோக ராஜ்யத்தின் மகிமைகளை, வல்லமைகளை, வரங்களை, தேவனுடைய காரியங்களை நம்முடைய இருதயத்தில் கொண்டு போய் வைக்கணும். நம்முடைய இருதயம் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படும். ஆமா, எம்மாவு சீடர்களான கிளையாப்பாவும் பேதுருவும் கடந்து போகும் பொழுது அவர்கள் இயேசுவை அறியவில்லை. யாரோ ஒரு அந்நியர் தங்களோடு கூட பேசுகிறதாகவே நினைத்து கொண்டு போனார்கள். ஆனால் அவர் வீட்டிலே வந்து அவர்களோடு உட்கார்ந்து அப்பம் விட்டு தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் இயேசு என்ற அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாதான் நாம் அவரை அறிய முடியும், அவரை பார்க்க முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய சித்தத்தை செய்ய முடியும், அவருக்கு பிரியமா நடக்க முடியும். நாம் செய்யறதுக்கு நமக்கு நீதியாய் தெரியும். மனுஷனுடைய சுயநீதி குப்பை. சுயநீதியை நம்பி வாழ்ற மனுஷன் ஒரு நாளும் உருப்பட போறது இல்லை.
சுயநீதியோ உலக நீதி எல்லாம் இங்க தேடிட்டு இருக்க கூடாது. தேவ நீதி என்ன சொல்கிறது, தேவ சத்தியம் என்ன சொல்கிறது, அதை அறிய கண் வேணும், காது கேட்கணும். தேவன் சொல்றது காதுல கேட்கணும். நானா நினைச்சு கூடாது நான் தேவனுடைய பிள்ளை, நான் செய்யறதெல்லாம் சரி, நான் சொல்றதெல்லாம் சரின்னு இல்ல. ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். அது திறந்தா அங்கே இரக்கம் இருக்கும், பாவ மன்னிப்பு இருக்கும், தேவனுக்கு பயம் இருக்கும், சத்தியத்தில் நடக்க வேண்டி இருக்கும், நேர்மையான அன்பு இருக்கும், கசப்புகள் இருக்காது, பழி வாங்குற தன்மை இருக்காது, குரோதம் இருக்காது, கலகங்களை ஏற்படுத்துகிற அனுபவங்கள் இருக்காது. பொறுமையோடு கூட நிதானத்தோடு கூட ஆவிக்குரிய கனினா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவிக்குரியவர்கள் என்று மார்த்தொட்டி கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். எவ்வளவு நிதானம் இருக்குது வாழ்க்கையில். ஆவிக்குரிய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நன்னடக்கை, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவ்வளவு ஆவிக்குரிய கனியில இருக்குது. ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதவன் கண் சுருகி போனவன் என்று வேதம் சொல்கிறது. நிதானம் வேண்டாமா நமக்குள்ள? தேவனை ஆராதிக்கிற நமக்குள்ள நிதானம் வேண்டாம்? சத்ருவை சிநேகின்றார், துரோகிக்காக ஜெபம் பண்ணுன்றார். அவர் தான் சொல்றாரு, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு, துரோகிக்கு ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையை கெடுக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணு, என்கிட்ட வந்து சொல்லு, நான் கேட்கிறேன்னு சொல்றாரு. நாம நியாயம் தீர்க்க முடியாதுங்க. நமக்கு சத்தியமே தெரியல, ஆவிக்குரிய வாழ்க்கையே நம்ம கிட்ட கிடையாது, நிதானம் இல்லை. மிக அவசியம். எது எதுக்கோ நிதானம் இருக்குது, எதையோ பார்த்து செய்யணும். ஆனால் வாழ்க்கையில பார்த்து செய்ய முடியலையே, குடும்ப வாழ்க்கையில பார்த்து செய்ய முடியலையே, தேவனுடைய அன்புல பார்த்து செய்ய முடியவில்லையே. தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை, சித்தங்களை, பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிதாவே நம்முடைய பரிசுத்த நாம மகிமையடையணும் சொல்லிட்டு பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செயல்படுவது போல பூமியில எங்க செய்யறோம்? யார் செய்யறா? முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையில சீக்கிரம் எழுந்துட்டா கொஞ்சம் நேரத்தோடு வரும். இல்லைன்னா ஆராதனை முடியும் போது எவ்வளவு பேர் வரீங்க? இதெல்லாம் நீதியா? இதெல்லாம் நியாயமா? தேவ சமூகத்தில் ஆராதனை முடியும் போது வரீங்க, எல்லாம் ஆவிக்குரியவெல்லாம் ஆராதனை முடியும் போதெல்லாம் வரீங்க. இது எப்படி? இன்னும் சிலர் வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர விருப்பம் இருந்தா வருவாங்க, வர விருப்பம் இல்லைன்னா வர மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ தேவனுடைய காரியங்களில் இவ்வளவாய் நிர்விசாரமாய் நாம் இருப்போமானால் நடக்காது. யோவான் குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் ஆமா அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய தரிசனத்தை காண்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆமா தன்னுடைய தூதர்களை கையில வைத்திருக்கிற இயேசுவை அவர் காண்கிறார். தேவகுமாரனுடைய சாயலுடைய இயேசுவை அவர் தரிசிக்கிறார். ஆமா, தனித்து விடப்பட்டார் பத்ம தீவில். அவர் சாக வேண்டும் என்று அவருக்கு தண்டனை, ஆள் நடமாட்டம் இல்லாத, வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு பத்ம தீவில் அவர் விடப்பட்டார். ஏன்னா அவர் சாகணும் என்பதற்காக. ஆனால் இவர்கள் மனிதர்கள் நினைத்தார்கள் அவர் சாகணும்னு. ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறார். திறந்து இங்கே ஏறி வா, உடனே நான் ஆவிக்குள்ளானேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-2 உடனே நான் ஆவிக்குள்ளானேன், இங்கே ஏறி வா. மரணத்திற்கென்று குறிக்கப்பட்டவன், மரணத்துக்கென்று நிர்ணயம் பண்ணப்பட்டவன். தேவன் மறந்தாரா அவனை? அந்த யோவான தேவன் மறந்தாரா? இல்ல. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், தேவனை நம்பி வாழ்கிறவன், தேவனுடைய நாமத்தை பூமியில பறைசாற்றினவன், பேதுருவோடு சேர்ந்து ஐக்கியமாய் ஊழியம் செய்தவர்கள், 2 பேரும் ஊழியம் செய்தவர்கள். அப்படிப்பட்ட யோவானை தான் தேவன் பத்ம தீவில விடப்பட்டு சாகடிப்பதற்காக மனிதர்கள் பிரயத்தனம் பண்ணின பொழுது ஆண்டவர் தரிசனமாகி மேலே ஏறிவா, மேலே ஏறிவா, உடனே நான் ஆவிக்குள்ளானோடு கூட தான் தேவன் உறவாட முடியும், தேவன் பேச முடியுங்க. ஆண்டவர் என் கூட பேசுறாரு, என்ன எப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இந்த கதைகள்லாம் இங்க நடக்காது. கதைகள்லாம் நடக்காது. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர், பிரியமாய் வாழ்ந்ததினால தண்டிக்கப்பட்டவர்,
தீவுக்கு கடத்தப்பட்டவன். எப்பொழுது மரிப்பான் என்று ராஜா காத்திருக்கிறான். ஆனால் தேவனோ அவனை பரமராஜ்யத்திற்கு ஏறி வர அடைக்கிறார். உடனே நான் ஆவிக்குள்ளானேன். எவ்வளவு பெரிய ஆனந்த பாக்கியம்! நம்முடைய ஜெப வாழ்க்கையில நாம் சரியா இருந்தால் நம் கண்கள் திறக்கப்படும். ஆமா, ஏசியா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரித்த பொழுது அவனுடைய கண்கள் பரலோகத்தை நான் நோக்கி பார்க்குது. ஐயோ, ராஜா மரித்து விட்டானே, எங்கள் கதி என்ன? ஆண்டவர் மேல இருந்து காண்பிக்கிறார். மகிமையின் கர்த்தர் ராஜாவாகிய தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் மூடப்பட்டது. கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதிக்கிறதை தரிசனத்தில் பார்க்கிறார். ஓ, உலக ராஜாக்கள் மரித்து போவார்கள், உலகம் ஒன்றுக்கும் உதவாது, உலகத்தில் இருக்கிறவைகள் ஒரு நாள் என்னை காப்பாற்ற முடியாது, என்னை காப்பாற்றுகிறவர் மகிமையுள்ள கர்த்தர். அவருடைய கண்கள் திறந்து இருக்கிறது. என் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். அன்றைக்கு மாற்றம் அடைகிறார். உதட்டை சொட்டு தன்னுடைய அக்னியினால உதட்டை சுத்திகரிக்கிறார். உதடு சுத்தமா இருக்கணும். எதையும் பேச அந்த உதடுக்கு அதிகாரம் கிடையாது. இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. வாய் திறந்து வளரலாம் கூடாது. உதடு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கணும் அக்கினியினால, பரிசுத்த அக்கினியினால். அடுத்தவர்களை பேசும் பொழுது, அடுத்தவர்களை குற்றச்சாட்டும் பொழுது, மற்றவர்களை தாக்கும் பொழுது உதடு சுத்தமா இருக்கணும். அப்படி அதிகாரம் தீர்ப்பு செய்ய யாருக்கு அந்த பூமியில் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தீர்ப்பு தேவனுடையது. தீர்ப்பு செய்கிறவர் நியாயாதிபதி. சீக்கிரம் வரப்போகிறார். ஐயா, முடிவில் நீதிபதியாய் வருவார். உன்னை தெரியுமா, என்னை தெரியுமா, ஆண்டவரே நான் இப்படி ஜெபித்தவன், அப்படி பண்ணினவன், கெட் அவுட்னு சொல்லுவார் நரகத்துக்கு. இதுதான் முடிவு. முடிவில் ஒன்றும் மாற்ற முடியாது. கடைசி முடிவு. அதுக்கு முன்பாக இன்றைக்கு கிருபை நாள், இரக்கத்தினால் இன்னைக்கு மனம் திரும்பி என் கண்கள் திறக்கப்படணும். நான் ஆவிக்குரியவனாய் மாறணும். என் உதடு காக்கப்படணும். என் செவி காக்கப்படும். என் செவி உன் சத்தத்தை கேட்கணும். கேட்கிறோமா? ஒரு சத்தத்தை கேட்டால் எப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை தெரியுங்களா? ஒரு சித்தத்தை அறிந்தவர்களுக்குத்தான் மேன்மையான உயர்வு. தேவ ராஜ்யத்திலே முக்கியத்துவப்படுத்தி முதன்மையாக நிறுத்தி வைக்கிறார். முதன்மையாக நிறுத்தி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு வாரமும் சொல்றோம், தாழ்மை இல்லாதவன் உயர்த்தப்பட மாட்டான். தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவனவனோ அவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவனோ, ஆமா, சொல்லவே கூடாது நான் உயர்ந்தவன், நான் தான் கரெக்டா நிக்கிறேன், நான் தான் சரியா இருக்கிறேன், மற்றவர்களால் சரியில்லைன்னு நான் கை காட்டுவதற்கு நான் ஆள் கிடையாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய பலவீனங்கள் உதவி செய்யணும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை என்ன செய்யணும்? நாம் அவர்களுக்காக கையை பிடித்து ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே விசுவாசத்தின் கண்களை திறந்தரணும். கிருபை அவசியம். தேவன் நடத்துதல் அவசியம். கிருபை இலவசமாய் கொடுக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நாம் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கணும். இனியாவது நாம் மாற்றங்களை அனுபவிக்க வேண்டும். இது யாரோ ஒருவருக்காக எடுக்கப்பட்ட செய்தி இல்லை. இந்த வாரம் இந்த செய்தி தான் கொடுக்கணும் என்பது தேவ சித்தம். இந்த வார செய்தி இன்றைக்கு நேற்றைக்கு எடுக்கிறது இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்ததுன்னா திங்கட்கிழமையிலிருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து செய்தி எடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவன் கொடுத்த பணியை உண்மையாய் செய்யணும். அப்பதான் தேவனுடைய பாதுகாப்பும் பலன் இருக்கும். இவ்வளவு பெரிய சபையை நடத்தி இது தேவைகள்லாம் சந்திக்கப்பட, மீதம் எடுக்க வைக்கப்பட, மற்ற பலவீனம் உள்ளவர்களை தாங்க, ஊழியர்களை தாங்க. ஆமா, இதெல்லாம் நம்ம ஒருவர், எனக்கு தெரியும், நான் ஊழியத்தில் பார்த்து கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம். என்னை நடத்தின என்னுடைய தேவதாசர்கள், என்னை மூத்தவர்கள், என்னை நடத்தினவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம். கற்றுக்கொண்டதுனாலதான் நிலை நிற்கிறோம். கற்றுக்கொள்ளாதனால அவங்க என்ன சத்தியம் சொல்றது, அவங்க என்ன குத்துறாங்களே, என்ன நுண்றாங்களே, அப்படி எல்லாம் நினைச்சா நான் வாழ்க்கையில முன்னேறி வந்தே இருக்க முடியாது. நான் கற்றுக்கொள்ளவே முடியாது தேவ பாதையை. அவருடைய முன்னோர்கள், முன்னோடியா இருக்கிறவர்கள், கர்த்தரால் நிறுத்தப்பட்டவர்கள் கற்றுக் கொடுத்தார். கற்றுக்கொண்டதுனாலதான், கற்றுக்கொண்டது கண்களால பார்த்து இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்திலே தேவனிடத்துல பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலன்னா தேவன் சபையில வளர்ச்சியை கொடுக்க மாட்டார், ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார்.
சபை ஆசீர்வதிக்கப்படாது. சுயநலமாய் வாழக்கூடாது. நமக்கென்று எதையும் நிறுத்தக்கூடாது. தேவன் கொடுக்கிறது எதற்காக கொடுக்கிறாரோ அதற்காக அதை பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தில் ஓட வேண்டும். வாழ்க்கையை நாம இஷ்டம் போல செலவழித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பூமியில நம்மளை விட டாப்பா வாழ்றவங்களாம் உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்களாம் கோடி கோடி கோடியாய் கணக்கில்லாத பணங்களை விதவிதமான வழியில வாங்கி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி எல்லாமோ சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, சொகுசாய் வாழ்ந்து கொண்டு தங்களுடைய பெட்ரூம்க்கு கார்லயே போறாங்க, வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆமா, எப்படி எல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கிறாங்க, பெரிய பெரிய என்ன சொல்றது முதலாளிகளா இருக்கிறார்கள். நம்மை விட எவ்வளவு பேர் இருக்கிறார் உலகத்துல. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அவர்கள் மாதிரி எல்லாம் நாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய காரியங்களை செழிப்புள்ளவர்களா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களா, தேவனை நிதானத்தோடு பார்க்கலாம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய கரம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து வைத்தால் தான் நமக்கு வெளிப்பாட்டு வரும். அவன் நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு எதை சொன்னார் அதே செய்வார். ஆனால் தேவனுடைய காரியங்களை, அவனுடைய வாழ்க்கை நடக்கையை பாருங்க, தேவனுக்கு எவ்வளவு முதலிடம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப அவங்க சொல்றதை நாம் எப்படி நம்புவோம்? தேவனுடைய காரியங்கள் என்ன முதலிடமா இருக்கிறார்கள்? தேவனுடைய ஆலயத்தை எத்தனை முறை தவிர்த்து போகிறார்கள், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வராமலாம் இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தட்டுகிறார்கள், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார்கள். இதெல்லாம் ஏமாத்து காரியம். இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். ஒரு தேவனால் நடத்தப்படுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையில அவர் நடத்தப்படுகிறார் சொன்னால், தேவ தரிசனத்தை உடைய மனுஷன் என்றால் தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். தங்களுடைய அனுதின வாழ்க்கையில தேவனுக்கு என்று முதலிடம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்தி அது எத்தனை மணிக்கணக்கானாலும் அவர் சமூகத்தை விட்டு எழுவதற்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேலைகள் நடுவிலையும் ஆனால் ஆரம்பத்தில் அப்படி வளர்ந்து வந்தனால தான் நீங்க மேலே ஏறி நிக்கிறோம், மைக்க பிடிச்சி இருக்கிறோம். அப்படி நடந்து வந்ததுனால தான். அப்படி அது எப்படி ஒதுக்க முடியும்? உண்மை மேலே செஞ்சுட்டே தான் ஒதுக்குவோம். நைட் ஷூட் பண்ணிட்டு வந்து ராத்திரி 2:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தா ஆராதனை பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருப்பேன். அதிகாலை 4 மணி வரைக்கும் ஆராதனை, 4:30 வரைக்கும் ஆராதனை, 5 மணிக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு வந்து படுப்பேன். அதோட நான் எழுந்திருக்க மாட்டேன், மதியானம் தான் எழுந்திருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கொடுத்துருக்கிறோம், கொடுத்ததுனால தான் 10 நாள் கேம்ப், 7 நாள் கேம்ப், வேலைக்கு லீவ் போட்டுட்டு சம்பாத்தியம் இல்லை, லாஸ் ஆஃப் பேல போயிட்டு வந்தோம், குடும்பம் நடத்திட்டு தான் இருந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 பிள்ளைகளையும் போய் கடன் வாங்கி, அங்க கடன் வாங்கி, இங்க கடன் வாங்கி, பெரிய படிப்புக்காக எல்லாம் செலவு பண்ணல. நார்மலான ஸ்கூல்ல தான் படிக்க வச்சோம், கடன் வாங்காம படிக்க வச்சேன். இன்றைக்கு சாதாரணமா BA படிச்சவனும் BCom படிச்சவனும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் தேவ சமூகத்தின் அர்ப்பணிப்பு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். BA படிச்ச ஒருத்தர் பெருசா சம்பாதிச்சிட முடியுமா? அதுதான் தேவ கரம். ஊழியக்காரனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினதா சரித்திரம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு உண்மையாயிரு. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். தாழ்மை வேண்டும். தேவனை அவமதிக்கிறதாய், ஆணவமாய், அகங்காரமாய் ஆலயத்திலே வந்து ஊழியக்காரனை பகைக்கிறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் கூடாத காரியம். இதெல்லாம் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு நாளும் உதவாது, நடத்தாது. ஆழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். மேன்மை யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், தன்னுடைய மாம்ச கண்கள்ல, தன்னுடைய செவிகள் திறமையாய் வாழ்ந்துடலாம் நினைச்சா ஒரு நாளும் நடக்காது. அவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போனால் கர்த்தருக்கு கோபம்தான் வரும். தேவனது பிரியமா இருக்காது. சத்துரு பயங்கரமா போட்டு நாசப்படுத்திடுவான், பழிவாங்கிடுவான். தேவன் இறக்கப்படாத ஒரு நபர் சத்துருவின் பிடியில சிக்கி தவித்து வேதனைக்குள்ள இருக்கவில்லை, விடுவிக்கப்படவே முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் நமக்கு கண்களை திறப்பாராக, வழி நடத்துவாராக. அதற்கு ஒரே வழி ஆவியானவர் தான், ஆவியானவர் தான். ஏன்னா 7 சபைகளில் உள்ள குறைகளை, நிறைவுகளை, எந்த சபை நிறைவா இருக்குது, எந்த சபை குறைவா இருக்குது என்பதை ஆவியானவர்
ஆவியானவர் தான் கண்காணித்து பேசுகிறார். ஆவியானவர் தான் கண்காணித்து. அப்ப நம்ம ஆவிக்குள்ளான நிலையில இருந்தா தான் அதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனை போய் பரமராஜ்யத்தில் போய் சந்தித்து அவரிடத்துல உறவாடின அந்த தேவ மனுஷனாக யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகள் எப்படி இருக்குது என்று 7 சபைகளை குறித்து 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தினத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 2 சாப்டர்ல அந்த 7 சபைகளுக்கும் 7 முறை 2:7 வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் காது திறக்கப்பட்டு இருக்கணும்னு சொல்றார். காது இல்லாமலையா அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? காது இல்லாமலையா நான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன்? காது எல்லாருக்கும் இருக்குது. சந்தேகமா தான் தொட்டு பார்த்தேன். காது இருக்குது, காது இருக்கிறது. ஆவியானவர் சொல்கிறதை தேவன் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார், சபைகளுக்கு பேசுகிறார். செவி கொடுத்து கேட்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டியவர்கள். ஆவியானவர் தான், ஆவியானவர் தான், ஆவியானவர் தான். அவரை பிடித்து கொண்டுதான் ஆகணும். அவர் தான் நம்மை நடத்தணும், அவர் தான் நமக்கு தெளிவை கொடுக்கணும், அவர் தான் நமக்கு போதிக்கணும், அவர் தான் நமக்கு உணர்த்தணும், அவர் தான் உதவி செய்யணும். அவர் இல்லாம நம்ம ஒன்றும் சாட்சிட முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தன்னை குறித்த திட்டங்கள் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாய் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் சில பேர்ல காத்திருப்பாங்க, எனக்கு இப்படிப்பட்ட மனைவி வரணும் தேவனே, எனக்கு அதை தார், இப்படிப்பட்ட பையன் வரணும்னு காத்திருப்பார். தேவனே உமக்கு பிரியமானவர்களை நான் திருமணம் பண்ணணும், உமக்கு பயந்தவர்களை அப்படி காத்திருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் திட்டத்தை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த விசேஷத்தை, அந்த கிருபை கிடைக்க வேண்டும். ஆமா, தேவ பிள்ளைகளுக்கு தேவ திட்டம் வர வேண்டும். ஜெபத்தில் உட்கார்ந்தா வரும், ஜெபத்தில் உட்கார்ந்தா வரும். தேவ சித்தம் செய்ய, தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு அவசியம் தேவை, அவசியம் தேவை. ஒரு ஊழியக்காரனாகிய யோனா தேவனால் அழைக்கப்பட்டு அவன் போய் சுவிசேஷத்தை சொல்லும்படி அவனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யல, போகல. அதை விட்டு வேறு பாதையில் போறான். அவனுக்கு பிடிக்கல. அவர்கள் இஸ்ரவேலை துன்பப்படுத்தினவர்கள், நினிவே பட்டணத்தார் இஸ்ரவேலை துன்பப்படுத்தணும். அதனால நான் சொல்ல மாட்டேன் என்று இவர் முடிவெடுக்கிறார். தேவன் போய் சொல்லுன்றார், 40 நாள் அடிக்க போற, ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பினார், அவர்களை நான் மன்னிப்பேன், நீ போய் செய்கின்றார். ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் போனா தேவன் விடுறாரா? விடவில்லை. செய்வன் போனா தேவையில்லை, வேற ஒருத்தர் அனுப்பலாம் இல்லை. அவனையே பிடித்து மீனுக்குள்ள வயிற்றுல அனுப்பி போய் நினிவே பட்டணத்து கரையில கீழே இறக்கி விட்டு போய் இப்போ சுவிசேஷன் சொல்லுன்னா அப்போதான் போய் சொல்றான் சுவிசேஷன். அப்போ கூட வருத்தத்தோடு தான் சொல்றான், வேதனையோடு சொல்றான், தான் நிர்பந்திக்கப்பட்டு சொல்றான். அப்போ அவன் கண்களை திறந்து சொல்றாரு, என் வலது கைக்கும் இடது கைக்கும் நான் உண்டு பண்ணின 1,00,000 ஜனங்களை நான் அடிக்கிறத பார்ப்பேனான்னு கேட்கிறார். அதுதான் தேவன். ஐயா, நீங்க அழியக்கூடாது. உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க அழிஞ்சு போனலாம் நினைஞ்சிடாதீங்க, நீங்க தான் அழிஞ்சிருவீங்க. ஆமா, மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஆமா, நல்ல ஞாபகம் இது. அர்த்தம் அழியணும், அர்த்தவன் நாசம் போனோம், அர்த்தம் கெட்டு போனோம், அவன் குடும்பத்தால தூக்கூடாது, இவன் குடும்பத்தால தூக்கூடாது நினைக்கிறியா? உன் குடும்பத்தால தூக்காது. நீ எதை விதைக்கிறாயோ அது அந்த நியதியெல்லாம் பரலோகத்தின் நியதி மாறாது. என்ன ஆட்டம் போடலாம் மனுஷன், புறஜாதிகளை விட்டுருவாரு. நீ என்ன ஒண்ணுமா ஆட்டம் போடு, எவ்வளவு நாளைக்கு போடுவ? 90 வயசு வரைக்கும் போடுவியா? 90 வயசுல தள்ளாடி தான் இருக்கணும். விரும்பினா கூட எதையும் செய்ய முடியாது, தள்ளாடி தான் இருக்கணும். ஆட்டம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் என்ன வேண்டுமானாலும் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கலாம், எல்லா சட்ட திட்டங்களை போடலாம், இஷ்டமானதெல்லாம் செய்யலாம். ஆனால் முடிவுன்னு ஒன்று வரும். வாழ்க்கை சுருங்கி போகும், உடம்பு சுருங்கி போகும், ஒன்றும் அதுக்கப்புறம் செய்ய முடியாது மனுஷனுக்கு. ஆனால் போய் சேர வேண்டிய இடம் நித்திய பரலோகம். இங்கே கொண்டாந்து உங்களை உட்கார வச்சு
உங்களுக்கு பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னா எங்க கொண்டு போறதுக்காக? அழிந்து போகிற உலகத்துல, நாத்த எடுக்கிற உலகத்துல சீர்கெட்டு போய் வாழ்ந்து நரகத்துக்கு போவதற்காக தேவன் அழைக்கவில்லை. பரமராஜ்யம். பிசாசுக்கும் தூதருக்கு தான் நரகம், மனுஷனுக்கு அல்ல. மனுஷனுக்கு அல்ல. அவர் கட்டினது பிசாசுக்கும் தூதருக்கும். இன்னைக்கு பிசாசுகளையும் தூதர்களையும் வணங்கி கொண்டு இன்னைக்கு தேவ சத்தியத்துக்கு புறம்பாய் வாழ்கிற கூட்டத்திற்கு முடிவு எங்கே? நரகம் தான். பரலோகம் இல்லை, நரகம். பரலோகம் வரணுமா? இயேசுதான் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற வாழ்வு. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வாரான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனாவின் தடுமாற்றம், ஆமா, அவனை அழிவுக்கு தான் நடத்தி இருக்கும். ஆனால் கர்த்தர் இரக்கத்தோடு தன் ஊழியத்தை அவனை செய்ய வைத்தார். கர்த்தருக்கு சோதம். பாருங்க, நெகேமியா என்கிற மனிதன் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல அவன் தேவ சமூகத்துல உபவாசித்து அந்த நாள்ல ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எங்க எருசலேம், ஆமா, கதவுகள்லாம் இல்லாம பட்டணம் பாழடைந்து, எருசலேம் ஆலயத்தின் கதவுகள்லாம் அது பாழடைந்து போய் கிடக்கிறது. அது கட்டப்படவில்லை, அது பாதுகாக்கப்படவில்லை. அதை கவனிக்கவோ அதை பராமரிக்கவோ ஆட்களும் இல்லை. அவன் சிறையிருப்புல கொண்டு போக மாட்டான். அஸ்தயாஷா என்கிற ராஜா காலத்திலே அவன் சிறையிருப்புல கொண்டு போகப்பட்டான் பாபிலோனு. அப்போ அங்கே அவன் ஜெபம் பண்றான். ராஜாவுக்கு பானபத்திரக்காரன். இவன் குடிச்சுதான் எதையும் ராஜா குடிப்பாரு. இவன் குடிச்சிட்டு அதுல எந்த விஷயமும் கலக்கப்படல அப்படின்னு தெரிஞ்சு, உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சாதான் ராஜா அதை குடிப்பார். அதனால ராஜாவுக்கு அப்படிப்பட்ட வேலையை செய்யறான். அடிமையாக கொண்டு போகப்பட்டான். ஆனா ஒரு சின்ன ஜெபம் பண்றான், உபவாசித்து ஜெபிக்கிறான். ராஜா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். ராஜா கிட்ட கேட்கிறான், அந்த மாதிரி நிலைமை இருக்குது, எங்களுடைய கதவெல்லாம் கட்டப்படணும், மூதாதையருடைய இடம் எல்லாம் கட்டப்படணும், அதுக்கு ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க, அதுக்கான காரியங்களை, திட்டங்களை, அனுமதியை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கே ராஜா எவ்வளவு நாள் ஆகுமோ போய் செஞ்சுட்டு வான்னு சொல்லி அவனை எல்லா காரியங்களும் விசாரிச்சு அவனுக்கு போறதுக்கு முன்னாடி கேட்கிறான். ராஜா கிட்ட, நான் போய் என்னை யாரும் தாக்கக்கூடாது, நான் கட்டி முடிக்கணும், அது வரைக்கும் எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது, அதுக்கான தேவைகள்லாம் சந்திக்கப்படணும், மரம் வேணும், அது வேணும், இது வேணும், இதுக்கெல்லாம் ராஜாவுடைய கஜானாவிலேருந்து எனக்கு உதவி வேணும்னு கேட்கிறான். அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுதப்பட்டு எல்லாவற்றையும் ராஜா செய்யறான். அப்ப சொல்றான், கர்த்தருடைய கரம் நெகேமியாவில் இருக்கிறபடியால் தேவன் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யறான். நம்ம போற காரியம் நல்லா நடக்கணுங்க. நம்ம தேவனுடைய காரியங்களை தான் செய்யறோம். சகல காரியங்களை நல்லா இருக்கணும், நல்லா அமையணும். அதுக்கெல்லாம் என்ன காரணமாகும்? ஜெபம். அப்போ எதுக்காக ஜெபித்தானோ அதற்காகவே அவனையே அனுப்பி அந்த எருசலேமின் ஆலயங்களை கட்டவும், அதே நேரத்தில் அந்த எருசலேமின் பாதுகாப்பான தாழ்பால்கள் உள்ள நகரமாய் மாற அதை கட்டி கொடுக்க தேவன் திட்டம் பாராட்டினார். ஜெபம். ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஜெபத்தில் இருப்பான். அவனுடைய ஜெபத்துல அவன் ஜெபிப்பா, ஆண்டவரே என் தேசம் மாறணும், இந்தியாவில் நாசமா கிடக்கிற ஜனங்கள்லாம் மனம் திரும்பணும், விக்கிரக வெறிகள் நீங்கணும், கொலை வெறிகள், விபச்சாரங்கள், வேசித்தனம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைகளை கடத்தி கற்பழித்து கொலை செய்யறான். இந்த மாதிரி அக்கிரமம் வெளிநாடுகள்ல கூட நடக்கல, இங்கதான் இந்தியாவில் தான் நடக்கும். இவ்வளவு கொடூரமானவர்களா இருக்க. ஒருத்தன் தான் குடிப்பதற்காக வீட்டு வாசல்ல ஸ்கூல்ல இருந்து விளையாடி கொண்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, பக்கத்துல சாராய கடை இருக்குது, அந்த பிள்ளையோட கொண்டு போயிட்டு கிராமத்துல கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு காதுல இருக்கிற 2 கம்பளியும் இழுத்துட்டு அதை கொண்டு போய் சாராய கடையில கொடுத்து குடிச்சிட்டு போனா கடைசியில கண்டுபிடிச்சாங்க. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல நாடு பாருங்க இந்திய நாடு. தேவர்களுக்கு பஞ்சமா அந்த நாட்டுல. காப்பாத்துறதுக்கு ஆட்கள் கிடையாது, அவரை இயேசுவை நம்புறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் கதறணும், அழுவணும், நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்திய தேசத்திற்காக நிற்கணும், திறப்புல நிற்கணும், ஜெபிக்கணும். நம்மையே பயன்படுத்துவார் ஆண்டவர். உண்மையாய் ஜெபித்துப்பார், உன் கண்களை திறப்பார். நீ காண வேண்டிய காரியங்களை அறிந்து நீ ஜெபிக்க வேண்டிய விதத்துல ஜெபிக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரு ஜெபித்த அந்த மனிதன் அந்த கருத்துக்காகவே அவனை பயன்படுத்தினார். ஆமா, நீங்களும் நானும் உண்மையாய் ஜெபிக்கணும். நம்முடைய கண்களும் செவியும் திறந்து இருக்கணும். நாம் அவரை கெஞ்சணும்,
அவரை கேட்கணும். அவர் அந்த எழுப்புதலின் காரியங்களை நம்ம கொண்டே செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோன் ராஜாவுடைய ஆட்சி காலத்திலே தானியேல் என்கிற தேவ மனுஷனை குறித்து நாம் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவனை குறித்து 9:23 என்ன சொல்லப்படுகிறது? தானியேல் புத்தகத்தில், பிரியமானவனே, நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உன் ஜெபத்திற்கு பதில் புறப்பட்டது. உன் ஜெபத்திற்கு பதில் புறப்பட்டது, வெளிப்பட்டது. தேவதூதன் சொல்றான். ஆமா, நீ கேட்டவுடனே உனக்கு பதில் வருகிறது. அப்போ ஜெபம் பிரியமானவனுடைய ஜெபம், பிரியமானவனுடைய ஜெபம், தேவனை பிரியப்படுத்தணும். ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவனை பிரியப்படுத்த. ஜெபத்துல அவனை அடி, இவனை அடி, இவன் காலை வடி. அப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். கடைசியில் அவரே அதே நிலையில தான் இறந்தார். லாரி ஏத்தி சாவடி. இவன் வீட்டுல சரியில்லை, பொண்டாட்டியை போட்டு இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றான், இவன் லாரி ஏத்தி சாவுன்னு சொல்லி ஜெயிப்பாரா? ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க ராயபுர பகுதியிலேயே. அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. இருந்தார். தேவனுக்கு முன்னாடி நின்று நான் பேசுறேன். ஆமா, அடங்காத அப்படி அடி, இப்படி அடி, அப்படிதான் சொல்லுவார். ஒரு நாள் அவரே பீச் ரோட்ல டிராவல் பண்ணி ராயபுரத்துக்கு வரும்போது செக்ரட்டேரியட் ஆண்ட இரவு அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய ஜெபங்கள்ல வில்ல வச்சுலாம் உட்கார்ந்துருக்க கூடாது, கத்தியெல்லாம் தீட்டின்னு உட்கார்ந்துருக்க கூடாது. ஜெபத்துல இப்படிப்பட்ட ஜெபம்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆவிக்குரிய கண் திறக்கப்படுங்க. மாம்சம் 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 மாம்சத்தெல்லாம் கழட்டி போட்டுட்டு தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். சுவாபங்கள் மாறணும், பழக்க வழக்கங்கள் மாறணும், ஆவிக்குரிய ரீதியான மாற்றங்கள் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகணும். ஜெபத்தில் ஒருத்தருக்காக தாங்கி பிடிக்கணும். ஆமா, சிலர்லாம் தாறுமாறாதான் இருப்பாங்க. கர்த்தர் பொறுமையா இருக்கிறார்ல. கர்த்தர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். எவ்வளவு வருஷ காலமாய் ஆண்டவரை அவமதிச்சிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் குறையில. ஆவிக்குரியவங்கள தான் சொல்றேன். தேவனை அவமதிச்சிட்டு இருக்கிறாங்க, சபைக்குள்ளதான் சொல்றேன். ஆனால் நல்லா தான் இருக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் வாழ்ந்துருவேன். ஒரு நாள் வரும், ஒரு சூழ்நிலை வரும், தத்தளிக்கும் இருதயம். அன்னைக்கு யார் காப்பாற்றுவான்னு தெரியாது. யாரும் இயேசுவை விட்டா யார் காப்பாற்றுவா? இயேசு ஒருத்தர் பேர் தான் காப்பாற்றுகிறவர். ஆமா, ரட்சகர்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறவர். ஜீசஸ் மீன் சேவியர். காப்பாற்றுவார். எந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுவார், எந்த பொல்லாப்புல இருந்து காப்பாற்றுவார், எந்த தீமையில இருந்து காப்பாற்றுவார். இயேசு ரத்தத்தை சிந்தின உரிமையாளர், நம்முடைய சொந்தக்காரர், நம்முடைய எஜமானர். அவர் ஒருவரால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். அடிமைப்படுவோம், அப்படி அவர் கீழாக அடிமைப்படுவோம். நம்மை ஒப்பு கொடுப்போம், உண்மையாக இருப்போம், ஜெபங்களை ஏறெடுப்போம், போராடுவோம் தேவ சமூகத்தில், மற்றவருடைய வாழ்வுக்காக நிற்போம். நம்முடைய வாழ்வு நல்லா இருக்கும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க ஊர்ல. அதுவே மனுஷனுக்கே இவ்வளவு அறிவு தெளிவு இருக்குன்னா தேவனுடைய சத்தியம் எவ்வளவு தெளிவுன்னு. ஆமே, பிறருக்காக திறப்புல நிற்கணும். நமக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்முடைய காரியம் இப்படி அழிவுக்கு நேராய் போவாது. தேவன் நம்மை சத்துரு எவ்வளவு எதிர்த்து வந்தாலும் தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவார், நமக்கு சகாயம் செய்வார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த தானியேலால இப்படி ஜெபித்து தேவ சமூகத்தில் பாராட்டை பெற்ற தேவதூதன் இறங்கி வந்து, பிரியமானவனே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, நீ ஜெபிக்கும் பொழுதே உனக்கு பதில் புறப்பட்டு வந்தது. இந்த ஆவி தடை பண்ணுச்சு, அந்த ஊர் ஆவி கெடுக்க பார்த்தது. ஆனால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்தார். மிகாவேல் தூதன் உனக்காக போராடின. உன் ஜெபத்துக்கு விரோதமான ஆயுதங்களை மிகாவேல் தூதன் உடைத்தெறிந்தார், சாத்தானை துரத்தினார். அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தானியேலுக்கு. அப்படிப்பட்ட தானியேல், எதனால தானியேல் ஜெப வீரனா இருந்தார், தன்னுடைய கடமையில உண்மையுள்ளவனா இருந்தார். எப்படி தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறினார்? எல்லாவற்றிலும் ஒழுங்காய் நடக்கிறவன், தன்னுடைய கடமைகளிலே குற்றச்சாட்டப்படாத ஆண்மகன் அவன், குற்றச்சாட்டப்படாதவன். என்ன காரணம் தெரியுங்களா? 5:14 தானியேலை வாசித்து பார்த்தா, அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி, வெளிச்சம், புத்தி,
விசேஷமான ஆவி, ஞானம், விசேஷித்த ஆவி. ஆவியில நிறையணும், ஆவியில நிறையணும், ஆவியில நிறைந்திருக்கணும். ஆவியில தான் தேவ சமூகத்துல காணப்படணும். ஏன்னா மனுஷ பேச்சு மனுஷனுடைய ஆவியை கொண்டு அறியலாம். தேவன் பேசுறது எந்த ஆவியினாலே அறிவார்கள்? இன்டெலெக்சுவல் மைண்டா, படிப்பின் அறிவா? தேவன் பேசுறது அறியறதுக்கு சம்பிரதாயங்கள், சடங்குகளா, ஆலய காரியங்களா? இல்ல. எதனால? விசேஷித்த ஆவியினால். தேவ ஆவியானவரை கொண்டுதான் எதையும் நிதானிக்க முடியும். தேவ ஆவி இல்லாம ஒன்னும் நிதானிக்க முடியாது, ஒன்னும் நிதானிக்க முடியாது. கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம். தேவன் தன் திட்டங்களை நிறைவேற்றுவார். தேவனுக்கு திட்டம் இருந்தது. ஒரு கன்னி மரியாள் வயிற்றிலே தான் விரும்புகிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை, குற்றமில்லாத பரிசுத்தம் உள்ள நேசரை, தேவனுடைய வாயில் இருந்த வார்த்தைக்கு குமாரன் என்கிற ஒரு உருவ கொடுத்து பூமியில பிறப்பதற்கு ஒரு கன்னி வயிற்றில் எவ்வளவு பயங்கரமான திட்டம் தேவனுடைய. அப்ப அந்த கன்னி மரியாளுக்கு தேவதூதனை அனுப்பி, அது லூக்கா 1ஆம் அதிகாரத்துல அது 27ஆம் வசனத்து 36ஆம் வசனம் வரைக்கும் அவள் வெறுப்பெற்று கிருபை பெற்றவளே வாழ்க, தேவன் கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றெல்லாம் சொல்லி அவளை தெரிந்தெடுத்து அவளை மீட்புக்காக தூதனை வைத்து பேசி தேவன் இதெல்லாம் செய்ய போகிறார். உன்னிலிருந்து பிறப்பது பரிசுத்தம் என்னப்படும். தேவ திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுனா அந்த அம்மா ஒப்பு கொடுக்குறாங்க. 36ஆம் வசனத்துல, இதோ உமது அடிமை. ஒரு கன்னி பிள்ளை பெற்றெடுப்பதற்கு தேவ திட்டத்திற்கு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் அடிமை, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார். தேவனுக்கு அடிமை. நீங்க யாருக்கு அடிமை? உலகத்துக்கு அடிமையா? சாப்பாட்டுக்கு அடிமையா? பணத்துக்கு அடிமையா? படிப்புக்கு அடிமையா? இல்லைன்னா ஓஹோன்ற அழகுக்கு அடிமையா? அழகு இருந்தா எல்லாரையும் வீழ்த்திடலாம், அழகை காமிச்சு எல்லாரையும் வீழ்த்தலாம். இதெல்லாம் எதுவுமே தேவராஜ்யத்தில் செல்லுபடி ஆகாது. பிளீஸ் எல்லாம் விளங்கி கொள்ளுங்க, எல்லாம் செல்லுபடியாகும். தேவராஜ்யத்தில் அடிமை என்று சொன்னால் தன்னை அர்ப்பணிக்கணும். பிள்ளை பெறுவது என்பது நடக்க முடியாத காரியம். அது யார் தான் செய்யணும்? அது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உண்மையில பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவரும் அவர் வார்த்தையும் உன்னை பிள்ளை பாக்கியத்திற்கு நடத்தும். அதான் தேவ திட்டங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்ன செய்ய சித்தமா? அப்படி ஒரு தாழ்மைக்குள்ள பவுல் வந்ததுனாலதான் அவன் கண்கள்ல இருக்கிற செதில்கள் எல்லாம் விலகி போனது. அவன் கர்த்தரை பார்க்க நேரிட்டது, தேவனிடத்தில் ஜெபிக்க நேரிட்டது, மனமாற்றம் அடைந்து சபைகளை கட்டுகிறவனாய் கர்த்தர் மன. அப்போ தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை ஒரு மரியாள் மூலமாய் கொண்டு வர. அவளுடைய கணவன் யோசேப்பு நல்ல ஒரு நீதிமான். அவர் என்ன நினைக்கிறார்? எப்படி நமக்கு நியமிக்கப்பட்ட நிச்சயம் பண்ணப்பட்ட பெண் கர்ப்பவதியா இருக்கிறார், இவளை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி நீதிமானா இருக்கிறபடியால் குற்றம் கற்ற ஒன்னும் பேசாம விலக பார்க்கிறார். தேவ தூதனை அவர்களுடைய தரிசனத்தில் இரவு அனுப்பி தேவ தூதன் சொல்றார், தேவனால் வந்த காரியம், நீ இதை ஏற்றுக்கொண்டு மரியாளுக்கு ஆதரவா இருக்கணும்னு தேவன் விளக்குறார். தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற யாரை கொண்டும் எப்படியும் நடத்தி முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ திட்டத்திற்கு கீழே நிற்கணும், தேவனுக்கு அடிமையா இருக்கணும். இதோ உமது அடிமை இப்படி சித்தத்திற்கு நேரால் என்னை நடத்தும். அதுக்காக எவ்வளவு திட்டங்கள். இந்த மரியாதை பலப்படுத்துவதற்கு அவளுடைய உறவினர்ல முதியவர்களா இருந்த சகரியா எலிசபெத் குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி எலிசபெத்துடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்து கடைசியில இயேசு வருவதற்கு முன்பாக அவருக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் என்கிற பரிசுத்த பிள்ளையை பெற்றெடுத்து அவர் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இந்த உலகத்திலே ஞானஸ்தான முறைமையை அவர் தான் துவக்கி வைக்கணும். அப்படிப்பட்ட உறவின் முறையை சாட்சியா காண்பிக்கிறார் மரியாளுக்கு. இயேசு பிறக்கத்துக்கு முன்னாடி கர்ப்பவதியா இருக்கும் பொழுது அவளை போய் சந்திக்க சொல்றார் தேவதூதன். போய் எலிசபெத்தை சந்தித்த போது 2 பேரும் ஆவியில நிறைந்தார்கள். வயிற்றில் பிள்ளை, எலிசபெத் பிள்ளை துள்ளிற்று. ஆவியால், பரிசுத்த ஆவியால் துள்ளிற்று. ஆவியானவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். நல்ல புத்திர பாக்கியத்தை பெறணுமா? ஆவிக்குள்ளாக இருங்க. நல்ல ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதனால ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும்னு பவுல் சொல்றாரு, நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஜெபத்துல எப்படி ஜெபிக்கணுங்க? கர்ப்ப வேதனை, பிள்ளைக்காக கர்ப்ப வேதனைப்படணும். அதெல்லாம் கண்ணீர் வடிச்சிருக்கிறோம் பிள்ளைகளுக்காக. ஆமா, அதனால மூத்த பிள்ளை இன்னைக்கு ஊழியம் செய்யறாரு, இன்னைக்கு யூஎஸ்ல ஊழியம் செய்யறார், சபையில் ஆராதனை நடத்துறார், செய்தி கொடுக்கிறார். ஆமா, எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்போம்னு கர்த்தர் சாட்சி. இது எங்க கண்ணீரால சாதிக்கல, கர்த்தரால தான் சாதித்து. அப்படி கதறி கதறி எழுதி இருக்கிறோம் தேவ சமூகத்துல. இன்றைக்கு பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால அதெல்லாம் நடக்கும், மாற்றம் வந்தே தீரும், யாரும் எதுக்கும் தப்பிக்க முடியாது. ஆமா, ஆவிக்குரிய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஆவிக்குள்ளான ஜெபம் அடிமைப்படுகிறவனுக்கு கர்த்தர் செய்வார், மகிமையாய் நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட திட்டங்களிலே தேவன் நம்முடைய கண்களை திறந்து வைத்து நம்மை நடத்துகிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து இன்றைக்கு தலைமுறை தலைமுறை மீட்பின் திட்டம். இன்றைக்கு தேவனிடத்திலே ஜனங்கள் ஒரு சந்ததி மாத்திரம் இல்ல, தலைமுறை தலைமுறை சந்ததியின் சந்ததி. நாம் கண்களை மூடிட்டா கூட நமக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகளின் சந்ததியின் வழியாக தேவன் நடத்துவார். ஆமா, நாங்க கோயில் உபதேசியாரோட பேர பிள்ளைங்க தான். சாந்தம் சர்ச்சில் 30 ஆண்டு காலமாய் கோயில் உபதேசியாரா இருந்த ஆக்கியநாதன் என்கிறவர குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவருடைய மூத்த மகனுடைய பிள்ளைகள் தான் நாங்க. கடைசி மகளுடைய பிள்ளை கூட இங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தா. அந்த தேவ மனிதர் அவர் ஒன்மா கேத்தலிக்கில் இருந்திருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு ஊழியக்காரர், உண்மையா இருப்பார். அவரோடு கூட கோயில்களுக்கு போவது வருவதற்கு, அவருக்கு உதவி செய்வதற்கெல்லாம் சிறு வயதிலே எங்களை நடத்தினார். அதனால அவருடைய ஒவ்வொரு ஆலோசனை வார்த்தையும் எங்களை நடத்தினது உண்டு. நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்பினவர் அவர். பல காரியங்களை சொல்லி கொடுப்பார். பெற்றோரை மதிக்கணும், தகப்பன் மேல கோபம் அடையக்கூடாது, கை வாங்கக்கூடாது. சில பேர் தகப்பன் அடிச்சிருவாங்க. அப்படி அடிச்ச ஒருத்தர் எனக்கு நல்லா தெரியும். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு தெரியும். தலை தூக்கவே முடியாத அளவுக்கு அவர் போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம். இதெல்லாம் நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தருக்கு பிரியமாய் அடிமைத்தல். வழி தப்புனவன் தான், ரட்சிப்படாத வரைக்கும் வழி தப்புனவன் தான். ரட்சிப்பின் பிற்பாடு அவருடைய அன்பு கரம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆவியானோட ஒத்தாசை, இவைகள் தான் இன்றைக்கு அவருடைய வசனத்திற்கு. இயேசு தலைமுறைக்கும் நடத்துவார். பிசாசை துரத்தி வியாதிசர்களை சுஸ்தமாக்கி அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். அவருடைய மீட்பின் திட்டம் நிறைவேற்ற பிதா அவரை கொண்டு மகிமையான காரியங்கள் இன்றைக்கு இயேசு உயிரோட இருக்கிறார். இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உலாவுறார், நம்முடைய சபையில அவர் உலாவுகிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம் கையில எழுதி கொடுத்தது தான் வேதம். இந்த வேதத்தின் வழியாகத்தான் இதை அறியணும். இந்த வேதத்தை இன்னை வரைக்கும் எடுக்காத ஒரு கிறிஸ்துவனா இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பி வேதத்தை கையில் எடுக்கணும், பயந்து எடுக்கணும். ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். வேதத்தை எடுக்காம வாழ்றது வீணான வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, வேதத்தை எடுக்கிறவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து 119வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும், சமாதானத்தில் நடக்கணும், தேவ பயத்தில் நடக்கணும், கீழ்ப்படிதல் நடக்கணும், தாழ்மையோடு நடக்கணும், தேவனுக்கு அடிமையாய் நடக்கணும், ஜெபத்துல காத்திருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும். ஆவியானவர் தான் பிசாசை துரத்துவார். எது வரைக்கும் துரத்துவார்னா கடைசி வரைக்கும் துரத்துவார். பிசாசுடைய எதிரி தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு என்கிற நாமத்தை கொண்டு பிசாசை துரத்த ஆவியானவருக்கு அந்த முழு அதிகாரத்தோடு செயல்படுறார். ஆமா, 59ஆம் அதிகாரம் ஏசாயா 19ஆம் வசனம் எப்போதும் ஞாபகத்தில் இருக்கணும். சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். பிசாசை எதிர்த்து நாம் ஜெயம் எடுக்கணும்.
வான்மண்டலங்களின் பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்களோடு கூட நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. ஜெபத்தோடு கூட தேவன் அருளுகிற அதிகாரத்தை பெற்று அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமா, வசனமாகிய போர்வாள். வாள் எது? வசனம். வசனமாகிய போர்வாளை கொண்டுதான் எதிரியை மேற்கொள்ள முடியும். வேற எந்த குறுக்கு வழியிலையும் நாம் மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்கிறது அது ஒரு போர்வாள். 6ஆம் அதிகாரம் எபேசியர் புத்தகத்தில் பரிசுத்த ஆவி என்னும் பட்டயம், பரிசுத்த ஆவி என்னும் பட்டயம். பிசாசை மேற்கொள்ள ஒரே வழி அதுதான். அந்த வழி இல்லாம வேற வழியில எல்லாம் முடியாது. சிலுவையை காமிச்சா, பைபிள் புக்கெல்லாம் காமிச்சாலாம் பிசாசு விட மாட்டான். பரிசுத்த ஆவியில நிறைந்து நாம் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட திட்டத்தை தான் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நாம ஆவியானவருடைய உதவியோடு வசனத்தை கையில் எடுக்க வேண்டும். வசனத்தை கொண்டுதான் பிசாசை ஜெயிக்கணும். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நீங்க ஒரு சூழ்நிலையில தத்தளிக்கிறீங்க, சத்துரு குழப்பங்களை ஏற்படுத்தினா, குடும்பத்திலேயோ எந்த ஸ்தலத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது எங்கேயோ எந்த இடத்துல சத்துரு போராடுகிறான்னு தெரிஞ்சா பரிசுத்த ஆவியின் வசனத்தை எடுத்து பேசணும். ஆவியானவர் அந்த இடத்துல வசனத்தை கொடுக்கணும். எந்த வசனத்தை பேசணும், அந்த வசனத்தை ஆவியானவர் கொடுப்பார். அதுதான் பட்டயம், அதுதான் வெட்டும் பிசாசு, அதான் பிரச்சனைகளை வெட்டும், அதான் தீமைகள். நம்ம கையில இருக்கிறது ஆயுதம் பட்டயம். வசனம் படிக்கிறோமா? வசனம் படிக்காத கிறிஸ்துவன்னு சொல்லக்கூடாதுங்க. நெவர். வசனத்தை படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் வாக்கியவான்கள், the blessed people மாறணும், மனம் திரும்பணும். இன்றைக்கு சொல்கிற அத்தனை காரியத்திற்கும் நாம உதவியா இருக்கணும். ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். சிறு பிள்ளை கூட ஊழியம் செய்யணும். ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல அங்க 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாகமான் என்கிற குஷ்டரோகிக்கு அந்த குஷ்டம் நீங்குவதற்கான வழியை அந்த வீட்டில் வேலைக்கார பிள்ளையாய், சிறைப்படுத்தப்பட்ட வேலைக்கார பிள்ளையாய் இருந்த இஸ்ரவேலிலிருந்து கொண்டு போகப்பட்ட, சிறையிருப்புல கொண்டு போகப்பட்ட அந்த பிள்ளை தான் நாகமானுக்கு சத்தியத்தை சொல்லி அனுப்பி வைத்தது. அந்த பிள்ளை தான் நாகமானுக்கு சத்தியத்தை சொல்லி இஸ்ரவேலுக்கு அனுப்பி வைத்து அந்த பாக்கியமான வாழ்க்கைக்கு கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சின்ன பிள்ளை காரணமா இருக்குது ஊழியத்திற்கு. ஆமா, வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே? யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு சிறு பையன் அவன் கையில 5 அப்பம் 2 மீன், 5000 பேருக்கு போஷிக்கணும். சீஷர்ல பார்த்து சொன்னார், நீங்களே கொடுங்கன்னு. சீஷர்கள் எங்க கையில ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் வாங்கறதுக்கு பணம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்களே கொடுக்கலாம், என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னா, அப்போ இந்த பையன் இடத்துல 5 அப்பம் 2 மீன். அந்த சின்ன பிள்ளை அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்ததுனாலதான் 5000 பேர். அப்போ நம்ம எல்லாரும் பகுதி நேர ஊழியர்கள், எல்லாரும் ஊழியம் செய்யணும். இயேசு நண்பை தெரியாத உலகத்துக்கு சொல்லணும், தெரியாத நண்பனுக்கு சொல்லணும், தெரியாத அதிகாரிக்கு சொல்லணும், தெரியாத ஒவ்வொருவருக்கும் சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும். அதுதான் விடுதலையை கொண்டு வரும். எல்லாரும் ஊழியம் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் ஊழியம் நடந்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ரூத்து, நகோமி, தெபரால் இவெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மக்தலேனா மரியாள் ஊழியம் செய்தாள்னு பார்க்கிறோம். சின்ன பிள்ளை ஊழியம் செய்து, சின்ன பெண் பிள்ளை, அதுவும் அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைங்க ஊழியம் செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீங்களும் நானும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு ஊழியம் செய்தார். யோசேப்பு யார் தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் ராஜா? 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 38 40 வசனத்துல, பரிசுத்த ஆவியை பெற்ற இவனை போல ஒரு மனுஷன் உண்டா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான். ராஜாவுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்றான். ராஜாவுக்கு என்ன செய்யணும், நாட்டில் வரப்போற பஞ்சத்துக்கு நீ என்ன தப்புனோ, எப்படி தப்புனோ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான்.
எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை கொண்டிருந்தால் ஊழியம் செய்யலாம், மற்றவர்களுக்கு வழியை காட்டலாம், நமக்கும் வழியை காட்டலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிமியோன் என்கிற பக்தனை குறித்து நாம லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 26 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவன் அந்த ஆவியினால நடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு வரும்போது அவன் சொல்லுறான், என் கண்கள் இரட்சணியத்தை கண்டது, இரட்சணியத்தை கண்டது. 31-32 வருஷத்துல என் கண்கள் இரட்சணியத்தை கொண்டது. இப்பொழுது என்னை இளைப்பாறுதலோடு நீர் அனுப்பி வைப்பீர். அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன். அவர்களால தான் ரட்சணத்தை பார்க்க முடியும். ரட்சிப்பை பார்க்கணுமா, நம்முடைய ரட்சிப்பை பார்க்கணுமா, பிறருடைய ரட்சிப்பை பார்க்கணும்னா அந்த மனிதனை போல பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் தான் கொண்டு வந்தார். ஆமா, இனி நீ சமாதானத்தோடு இளைப்பாருன்னு சொன்னார். ரட்சணத்தை பார்த்துட்டல, சந்தோஷமா போ. வயது முதிர்ந்த மனுஷன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏராளமாய் சொல்லி கொண்டு போலாம். ஆண்டவர் அதுதான் கடைசியா ரெவலேஷன்ல வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் போகட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா போகட்டும், அநீதியை செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். எவ்வளவு செய், ரெண்டு பக்கமும் சொல்றான். நீ நீதி செய்யறியா, இன்னும் நீதி செய். நீ பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமா இரு. அநியாயம் செய்யறியா, தாராளமா செய். நரகத்துக்கு போற வரைக்கும் அநியாயம் செய், அநீதியை செய், அசுத்தமாய் வாழ். விட்டுட்டார். கடைசியா சொல்லி முடிச்சிட்டார். பைபிள் முடிக்கும் பொழுது 22ஆம் அதிகாரம், பைபிள் கடைசி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஒன்னு பரிசுத்தமாயிரு, இல்ல ஒன்னு அசுத்தமாயிரு. ஓ, பரிசுத்தம் உள்ளவன் தான் பரலோகத்துக்கு இல்லை, நீதியை செய்வர் தான் பரலோகத்து. அசுத்தமானவன் அநியாயம் செய்யறவன் அங்க வர முடியாது. இயேசு இருந்தாதான் ரட்சிப்பு, இயேசு இருந்தாதான் மீட்பு. அதனாலதான் 52ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசனத்துல நாம 1-2 வசனத்துல வாசிக்கிறோம். ஆமா, தூசியை தட்டிட்டு சீயோனே எழுந்திரு, எழுந்திரு, தூசியை உதறி தட்டு, எழுந்திரு. கர்த்தருடைய நாமத்திற்கு என் ஆண்டவர் இயேசு ஆவியினாலே நடத்தப்பட்டு, ஆவியினாலே பயன்படுத்தப்பட்டு, ஆவியினாலே புகழடைந்து, ஆவியினாலே அவர் கொடிய சிலுவை மரணத்திற்கு கடந்து போய், ஆவியினாலே சோதிக்கப்பட்டு பாடுபட்டாலும், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபடுற யாவருக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக ஆவியினாலே தான் வளர்ந்தார். ஆவியினாலே தான் அவர் எல்லாவற்றிலும் நடத்தப்பட்டார். அவருடைய பாடுகளுக்கும் ஆவியானதான் வழி காண்பித்து கல்வாரி சிலுவையில நித்திய ஆவினாலே பழுதற்ற ஜீவ பலியார் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை மனசாட்சியில செத்த கிரியல சுத்தமான ஊழியம் செய்வதற்கு நம்மை அது உதவி செய்கிறது என்று சொல்லி 9:14 எபிரேயர்ல வாசிக்கிறேன். கருமையானவுள்ள இயேசுவே ஆவினால நடத்தப்பட்டார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். உங்க கண் திறக்கப்பட்டு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண் திறக்கப்படலையா? இன்றைக்கு என் கண் திறக்கப்பட உதவி செய்யும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? எல்லோரும் ஜெபிக்கணும். அவசியமான ஜெபம். நம் வாழ்க்கையில ஆவியினால் நடத்தப்படாம நம் கண் ஒரு நாளும் திறக்கப்படாது. ஆவியானவரை கொண்டுதான் நம்ம நடத்தப்படுவோம். ஆவியானவரால் தான் நம்ம ஏவப்படும். ஆவியானவரால் தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஜெபிப்போமா தேவ சமூகத்தில்.